உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இட்லியும் பூண்டு சட்னியும் வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ஒரு நன்மைகள் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வயிறு உபசமாக இருந்தாலோ, இல்லை ரொம்ப சாப்பிட முடியாமல் இருந்தால், அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூண்டு சட்னி தினமும் கூட எடுத்துக்கலாம். ஒரு நாள் டு ஒரு நாள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 2டே பொருள் தாங்க வச்சு செய்கிறேன். தக்காளியும் பூண்டும். இது மலைப்பூண்டு. மலைப்பூண்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா, நாட்டு பூண்டு அப்படி கூட போட்டுக்கலாம். நாட்டு பூண்டுனாக்கா ரொம்ப உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் பெரிய மலைப்பூண்டா போட்டுக்கிட்டேன். அதுவும் மலைப்பூண்டு எப்பயுமே எனக்கு கிடைக்காது. இப்போ கிடைச்சிருந்ததுனால சரி இன்றைக்கி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். அவ்வளோதான். வேறு எதுவும் கடலப்பருப்பு கிள்ளப்பருப்பு நான் எதுவும் போட்டுக்கல. காஞ்ச மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா போடலை. அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் போட போகிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன், வேறு எதுவுமே ஊற்றலை. இது கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி வேணும்னாக்கா, நம்ம எப்போ 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இதை இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த தண்ணி, சட்னி அதெல்லாம் அரைச்சி ஊற்றினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம அதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு தாங்க பெஸ்ட்டு. கடையில் வாங்கி ஊற்றுற மாவெல்லாம் செட் ஆகாது. எனக்கு என்னமோ இந்த எண்ணெய் தடவி போடுற அந்த இட்லி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இருக்கிற இந்த ஊரில் இந்த எண்ணெய் தடவி இட்லி தான் அதிகமாக இருக்குது. துணி வச்சு ஊற்றுற இட்லி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் இந்த ஊர் சைடு தான் இப்படி தான் இருக்குது. ஏன்னா என் மாமியார்லாம் கூட இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இட்லி அந்த துணி போட்டு செஞ்சாவே, ஏன் உனக்கு இட்லியை சுட தெரில, இட்லியை சுட தெரில, இட்லி உப்பி வருது. இட்லிலாம் உப்பி தாங்க வரும். ஆனால் இவர் பண்ணுற ராவடி இருக்கே, அதனாலே நான் இந்த இந்த இட்லி சட்டி நான் வாங்கினேன். இந்த இட்லி சட்டியில் நம்ம ஒரு அடிசல் ஊற்றுறோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் 2 பேர் தான் சாப்பிட்லாம். ஆனால் நான் துணி வச்சு ஊற்றுற இட்லியில் நாங்கள் 2 இட்லி சாப்பிட்டாலே போதும், வயிறு ரொம்பிடும். நீங்கள் யார் யார் இட்லி தட்டில் ஊற்றுறீங்களா, இல்லை துணியில் ஊற்றுறீங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் தக்காளியும் பூண்டும் மட்டும் வச்சு, ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இட்லி நம்ம சாப்பிடக்குள்ள அந்த நான்வெஜ்ஜெலாம் கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு 4, 5 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோமோ, அது மாதிரி இந்த பூண்டு சட்னியும் பயங்கரமாக சாப்பிட்லாம். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இட்லினாவே நான் சுத்தமாக தொடமாட்டேன். எனக்கு இட்லியே பிடிக்காது. ஆனால் அந்த பூண்டு சட்னி வச்சா வேணால் நான் ஒரு 2 இட்லி 3 இட்லி அப்படி சாப்பிடுவேன். உங்களுக்கு பூண்டு சட்னி பிடிக்குமா? இட்லிக்கு என்ன சட்னி பிடிக்கும்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன சட்னி வச்சா பிடிக்குன்ட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக வீடியோ போடாமல் இப்போ போடுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப மறுபடியும் ஒரு நன்றி. வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எந்த டைமில் சாப்பிட்றோன்றது கரெக்ட் டைமுக்கு நாங்கள் சாப்பிட்டு ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா, நான் டைம் மாற்றி மாற்றி சாப்பிட்டா அது ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் தான் நிறுத்தும். நீங்களும் அந்த கரெக்ட் டைமுக்கு காலையில், மத்தியானம், சாயந்தரம் அப்படின்னு எந்த டைம் பார்த்து சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.